வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கெத்தாக மதுரைக்கு வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களை வரவேற்கக்கூடிய சூழலை திமுகவின் தொண்டர்களும் அதிமுகவின் முன்னாள் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஐ வரவேற்ற நிகழ்வுகள் தென் மாவட்டங்களில் வரவேற்பை திமுகவிற்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்துள்ளது. முதல் முறையாக திமுகவில் இணைந்த பிறகு இன்றைக்கு மதுரைக்கு சென்றுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்பதற்காக தென் மாவட்டங்களில் ஆதரவுகள் அதிகமாகவே இருந்துள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இந்த முறை நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். கிட்டத்தட்ட திமுக அரியணை ஏறக்கூடிய இரண்டாவது சூழலை ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடியே வழிவகுத்து விட்டார் என கூறிதான் தற்பொழுது அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்ததற்கு முக்கிய காரணம் என்பதை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதே வெளிப்படையாகவே பேசிவிட்டார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது தவறு, அவர் துரோகம் இழைத்து விட்டார் என்று எடப்பாடியும் எடப்பாடியின் ஆதரவாளர்களும் கூறுகிறார்கள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மறுநாளே திமுகவில் இணையவில்லை. சுமார் 4.5 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதிமுகவில் இணைவதற்குமான ஒரு பாலமாக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் எடப்பாடி தான் ஓபிஎஸ்ஐ மட்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுது திமுகவில் வேறு வழியில்லாமல் எம்ஜிஆரின் தாய் கழகத்தில் இணைந்துவிட்டார். தற்பொழுது தென் மாவட்ட மக்களும் ஓபிஎஸ்ஐ வரவேற்றார்கள். இதன் மூலம் ஓபிஎஸ்ஸின் மீது தென் மாவட்ட மக்களுக்கு கோபம் இல்லை என்பது புரிந்துவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் மீது மக்களும் தொண்டர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் கூட ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருப்பதால் கெத்தாக பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை தோல்வியை தழுவும் என்பதை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். திமுக இந்த முறை மிக பிரமாண்டமான வெற்றியை பெறும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார். ஓபிஎஸ்ஐ வரவேற்றது யார் தெரியுமா? திமுகவின் மிக முக்கியமான தென் மாவட்ட நிர்வாகிகள், அதிமுகவின் நிர்வாகிகள் போன்றவர்களும் வரவேற்றுள்ளனர்.